is a open source automation tool. Okay, அது continuous integration யூஸ் பண்ணலாம், continuous deploymentக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராசஸை ஆட்டோமேட் பண்ண யூஸ் பண்ணுது. என்னது ஆட்டோமேட் பண்ணணும்? இப்போ நம்ம வந்து ஒரு கோடை செக்இன் பண்ணுறோம். செக்இன் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்ம கோடை டவுன்லோட் பண்ணணும், செக் அவுட் பண்ணி பில்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் டெப்ளாய் பண்ணணும். இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கணும். அதுக்காக தான் இந்த ஜென்கின்ஸ் டூல்ஸை யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இஸ் பேசிக்கலி ரிட்டன் இன் ஜாவா. மற்றபடி நம்ம எல்லா டூல்ஸோடையும் இதை இன்டெகிரேட் பண்ணலாம். கிட்டு, டாக்கர், கியூபர்நெட்டிஸ், ஸோ எல்லாத்துக்கூடையும் இந்த ஜென்கின்ஸ் இன்டெகிரேட் பண்ணலாம். ஸோ கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் அப்படின்றது என்னென்னா, நம்ம கோடை வந்து ஓகே, நம்ம இப்போ கோடை வந்து நம்ம கிட்டப்புக்கு புஷ் பண்ணுறோம். கிட்டப் இருக்குது, நம்ம கோடை கிட்டப்புக்கு புஷ் பண்ணுறோம். அப்படி புஷ் பண்ணும்போது எல்லா சேஞ்சுமே போய் மோஜ் ஆகிடக்கூடாது கிட்டப் கூட. ரைட், நம்ம என்ன பண்ணோம்னா புஷ் பண்ணதுக்கப்புறம் கிட்டப் என்ன பண்ணணும்னா வெப் ஹூக் மூலியமாக ஜென்கின்ஸ் டூலுக்கு ட்ரிகர் கொடுக்கும். ஓகே, ஒரு புஷ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜென்கின்ஸ் டூல் என்ன பண்ணணும்னா இந்த சேஞ்சோடு சேர்த்து எல்லாத்தையும் கோடை செக் அவுட் பண்ணி கொஞ்சம் பில்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி, அப்போ டெஸ்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த ரிசல்ட்டை கொடுத்து அதுக்கப்புறம் தான் மோஜ் ஆகணும். ஸோ இந்த இன்டெகிரேட் பண்ணுறோம்ல, இந்த கோடை நம்ம வந்து கிட்டப்போட இன்டெகிரேட் பண்ணுறோம்ல, தட் இஸ் வாட் இஸ் கண்டினியூஸ் இன்டெகிரேஷன். ஸோ இன்டெகிரேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அந்த இமேஜை க்ரியேட் பண்ணி அந்த இமேஜை டெப்ளாய் பண்ணணும். ஸோ டெப்ளாய் பண்ணுறது ப்ராபப்ளி ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளஸ்டர், கியூபர்நெட்டிஸ் கிளஸ்டரில் போய் நம்ம டெப்ளாய் பண்ணணும். ஸோ அந்த டெப்ளாய்மெண்ட்லாம் ஜென்கின்ஸ் மூலியமாகவே பண்ணலாம். ஓகே, ஜென்கின்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பிளக்இன் சப்போர்ட் இருக்குது. ஓகே, அதாவது நம்ம ஜென்கின்ஸ்லேருந்தே நம்ம என்ன பண்ணலாம்னா டாக்கர் ரன் பண்ணலாம். ஜென்கின்ஸ்லேருந்தே டூல்லேருந்தே நம்ம டெராஃபார்ம் ரன் பண்ணலாம். ஸோ டாக்கர் பிளக்இன், டெராஃபார்ம் பிளக்இன், ஏடபிள்யூஎஸ் கிரெடென்ஷியல்ஸு, அந்த மாதிரி நிறைய பிளக்இன்ஸ் இருக்குது. அந்த பிளக்இன்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஜென்கின்ஸ்லேருந்தே டெராஃபார்ம், டாக்கர்லாம் ரன் பண்ணலாம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் ஜென்கின்ஸு. ஸோ மெயின் என்ன ஆகுனா, ஜென்கின்ஸோடைய ஆர்கிடெக்சர் வந்து ஜென்கின்ஸ் வந்து மாஸ்டர் ஏஜென்ட் இல்லைனா கண்ட்ரோலர் ஏஜென்ட் ஆர்கிடெக்சர் ஃபாலோ பண்ணுது. மாஸ்டர்னா என்ன பண்ணுன்னா, மாஸ்டர் வந்து அதுதான் கண்ட்ரோலர்னு சொல்லுவோம். அது வந்து என்ன பண்ணுன்னா ஏஜென்ட்டுக்கு வேலை கொடுக்குறது. இப்போ நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜென்கின்ஸ் எல்லாம் என்ன வேலை பண்ணணும், கோடை செக் அவுட் பண்ணணும், கோடை பில் பண்ணணும், பில் பண்ணதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணணும், டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து இமேஜ் கிரியேட் பண்ணணும், இமேஜை வந்து போய் புஷ் பண்ணணும், நிறைய வேலை பண்ணுது இல்லை. ஸோ இந்த வேலையை வந்து பார்த்தீங்கன்னா ஜென்கின்ஸ் மாஸ்டர் வந்து அந்த வேலையை வாங்கி ஒர்க்கர் நோட்ஸ்க்கு அசைன் பண்ணிடும். ஓகே, அந்த ஒர்க்கர் நோட்ஸ் தான் அந்த ஆக்சுவலாக அந்த வேலையை பண்ணும். ஓகே, ஸோ மாஸ்டர் என்ன பண்ணுன்னா, இட் மேனேஜஸ் ஆல் த ஜென்கின்ஸ் ஜாப்ஸ். ஓகே, அப்புறம் ஒரு இப்போ ஜென்கின்ஸில் வந்து நம்ம போயிட்டு நம்ம ஸ்கிரிப்டெல்லாம் எழுதணும்னா ஜென்கின்ஸ் வந்து ஒரு குயி கொடுக்கும். ஸோ இந்த குயி அதாவது ஒரு ஹெச்டிபி சர்வர் கொடுக்கும். நம்ம ஹெச்டிபி ரிக்வஸ்ட் கொடுத்து நம்ம வந்து ஜென்கின்ஸில் போய் கான்ஃபிகர் பண்ணுறதெல்லாம் குயிலே கான்ஃபிகர் பண்ணிக்கலாம், வெப்பிலே கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். அந்த வெப் யூஐலாம் கொடுக்கறது மாஸ்டர் தான். ரைட், ஸோ அப்புறம் பிளக்இனை மேனேஜ் பண்ணுறது, பிளக்இன் இன்ஸ்டால் பண்ணுற, செக்யூரிட்டி, இது எல்லாமே மேனேஜ் பண்ணுறது மாஸ்டர். ரைட், ஒர்க்கர் நோடு வேலையை மட்டும் பண்ணும். மாஸ்டர் என்ன பண்ணுன்னா ஒர்க்கர் நோடுக்கு டே இந்த பில் பண்ணு, இந்த செக் அவுட் பண்ணு அப்படின்னு கொடுத்துரும். கொடுத்துச்சுன்னா அந்த வேலையை மட்டும் பண்ணும். ஓகே, ஸ்டாட்டிக் ஏஜென்ட் வந்து இந்த ஒர்க்கர் நோடு இருக்குல்ல, இது ஸ்டாட்டிக்காக இருக்கலாம். அதாவது நீ ஜென்கின்ஸ் பண்ணும்போது ஸ்டாட்டிக்காக கிரியேட் பண்ணிடலாம், இல்லை எப்போ தேவையோ ஆன் டிமாண்டும் கிரியேட் பண்ணலாம் ஏஜென்ட்டு. இந்த ஏஜென்ட் டிப்ளாய்மெண்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டலோன் ஜென்கின்ஸ் இருக்குது. அதாவது நம்ம மாஸ்டரும் ஏஜென்ட்டும் ஒரே சிஸ்டத்திலே ஓடும், அது வந்து ஸ்டாண்டலோன். டிஸ்ட்ரிபியூட்டர்னா மாஸ்டர் ஒரு சிஸ்டத்தில் ஓடும், ஏஜென்ட்ஸ்லாம் வேறு சிஸ்டத்தில் கூட ஓடலாம், ரன் ஆகலாம். ஓகே, இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டட். ரைட், ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் பேசிக் ஜென்கின்ஸ் ஆர்கிடெக்சர். ஸோ இப்போ ஜென்கின்ஸோடைய ஒர்க் ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெவலப்பர் வந்து கிட்டப்பில் கோடை புஷ் பண்ணுறாரு. ரைட், இதை புஷ் பண்ணும்போது ஜென்கின்ஸ் என்ன பண்ணணும்னா இந்த சேஞ்சு ஜென்கின்ஸுக்கு தெரியணும். ஏன்னா ஜென்கின்ஸ் தான் கோடை டவுன்லோட் பண்ணி ரன்லாம் பண்ணணும், தலைவர் தான் ஜென்கின்ஸு. ரைட், ஸோ இது கோடை புஷ் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே போய் ஒரு வெப்புக்கில் இந்த ஜென்கின்ஸோட யூஆர்எல் கொடுத்துடணும். கிட்டப் வெப்புக்ஸில் ஜென்கின்ஸோட யூஆர்எல் கொடுத்துடணும். ஸோ கிட்டப்பில் போயிட்டு செட்டிங்ஸில் போட்டு வெப்புக்கில் போய் ஆட் வெப்புக் கொடுக்கணும். ஸோ இந்த வெப்புக்கு ஆட் பண்ணும்போது ஜென்கின்ஸ் வந்து நமக்கு ரன் ஆகிட்டு இருக்குல்ல, அதோடைய யூஆர்எல் /GitHub webhook இது கொடுத்துடணும். ஓகே,
ஸோ இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா இதுதான் பண்ணணும். நம்ம வெபுக்கை டெஸ்ட் பண்ணோம்னா ஒரு கமிட்டை புஷ் பண்ணோம்னா நம்ம வந்து ஜென்கின்ஸில் வந்து அவுட்புட் வரும். ஓகே, ஸோ முதல்ல வெபுக்கை ஆட் பண்ணணும். ஜென்கின்ஸ் யூஆர்எலை நம்ம கிட்டப் அக்கௌண்ட்டில் கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ ஒன்ஸ் இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா, ஸோ வெபுக்கு நம்ம ஏற்கனவே கொடுத்துட்டோம் கரெக்டாக. அப்போ எப்போ கிட் புஷ் பண்ணுறோமோ அந்த வெபுக்குன்றது என்னன்னா, இட் இஸ் தட் வெபுக் ஹூக்குன்றது என்ன, கொக்கி மாதிரி. ஸோ ஏதோ ஒரு ஈவெண்ட் நினச்சின்னா நீ ஒரு HTTP ரிக்வஸ்ட் அனுப்பணும், அதுதான் வெபுக். இது என்ன ஈவெண்ட்டு, கோட் புஷ் பண்ணுறது தான் ஈவெண்ட்டு. என்ன பண்ணணும், ஒரு HTTP ரிக்வஸ்ட் அனுப்பணும். நீ வெபுக்கில் என்ன யூஆர்எல் கொடுத்துருக்க, ஜென்கின்ஸ் யூஆர்எல் கொடுத்துருக்க. அப்போ ஜென்கின்ஸ்க்கு ஒரு HTTP ரிக்வஸ்ட் போகும். இப்போ ஜென்கின்ஸுக்கு ஓகே ஒரு புஷ் ஆகிருக்கு அப்படின்னு ஒரு இன்டிமேஷன் வந்துருச்சு. ஜென்கின்ஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, we have to write pipeline script. அதை வந்து ஜென்கின்ஸில் குயியில் போய் அந்த பைப்லைன் ஸ்கிரிப்டில் நம்ம ஆட் பண்ணிடணும். ஓகே ஓகே இப்போ நம்ம அந்த பைப்லைன் ஸ்கிரிப்டை நம்ம தான் எழுதணும். ஏன்னா நமக்கு தான் தெரியும் எந்த கோடை புல் பண்ணணும் அப்படின்ட்டுன்னு, ரைட். ஸோ அந்த பைப்லைன் ஸ்கிரிப்டை எழுதிட்டோம் அப்படின்னா ஜென்கின்ஸ் என்ன பண்ணுன்னா, இந்த HTTP ரிக்வஸ்ட் வந்தால் அந்த பைப்லைன் ஸ்கிரிப்டை எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகே, இதுதான் அந்த பைப்லைன் ஸ்கிரிப்ட். இந்த பைப்லைன் ஸ்கிரிப்டில் என்வரன்மெண்ட்டில் நீங்கள் என்ன ரீஜன், நம்மளோட ஈஸியாக ரெபாசிட்டரி என்ன, ஏன்னா அங்கே இருந்தால் நம்ம இமேஜ் எடுக்கணும் கரெக்டாக, அங்கே தான் இமேஜை போடணும். நம்ம இமேஜ் நேமு, அந்த டீட்டெயில்ஸு, ஹெல்ம் ரிலீஸ், நம்ம ஹெல்ம் மூலிமா தான் டெப்ளாய் பண்ண போகிறோம். ஓகே, அந்த Kubernetes நேம் பிளேஸ் தான் நேம் ஸ்பேஸு. ஓகே, ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸை இங்கே மென்ஷன் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு என்ன, செக் அவுட் பண்ணணும். செக் அவுட் பண்ணுறதுக்கு இதான் ஸ்டேஜ் செக் அவுட்டு. அதுக்கு என்ன ஸ்டெப்பு, கெட்ஸ்ட் பிரான்ச்சு, என்ன பிரான்ச்சு யூஆர்எல் கொடுத்தீங்கன்னா செக் அவுட் ஆகிடும் கோட். நீ இவ்வளோ கொடுத்தா போதும் ஜென்கின்ஸ் பைப்லைன் ஸ்கிரிப்டில். இப்போ கோட் டவுன்லோட் ஆகிடுச்சு. டெஸ்ட் பண்ணுறதுக்கு npm இன்ஸ்டால் கொடுத்துட்டு டெஸ்ட் பண்ண வேண்டியது தான், npm டெஸ்ட். இப்போ நம்ம என்ன பண்ணணும், டெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இமேஜ் ஜென்ரேட் பண்ணணும். அதுக்கு நம்ம முதல்ல இமேஜை கிரியேட் பண்ணுறதுக்கு யூ ஹேவ் டு லாகின் டு ECR. ஸோ ECRல லாகின் பண்ணணும், டாக்கர் லாகின் பண்ணணும். லாகின் பண்ணியாச்சா, அப்புறம் என்ன பண்ணணும், இமேஜை பில் பண்ணணும், ரைட். ஸோ இமேஜை பில் பண்ணியாச்சு. இமேஜை பில் பண்ணதுக்கப்புறம் இமேஜை டேக் பண்ணணும். நம்ம போன வாட்டி பண்ண மாதிரியே டேக் பண்ணி இமேஜுக்கு புஷ் பண்ணிடணும். அப்புறம் இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்குது, நம்ம மேனுவலாக எதுவும் பண்ண தேவையில்லை. அப்புறம் என்ன பண்ணுறது, இமேஜை புஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம ஹெல்ம் சார்ட் பார்த்துருக்குல்ல, அதில் values.xml இருக்குல்ல, அதில் இமேஜ் டேகை மட்டும் மாற்றணும். அதாவது நம்ம ஹெல்ம் சார்ட் இருக்குல்ல, இதில் values.xml இருக்குல்ல, இதில் இமேஜ் இதை மட்டும் மாற்றினா போதும்ல. ஸோ இந்த இமேஜ் டேகை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஹெல்ம் சார்ட்டில் மாற்றுறோம். ஹெல்ம் சார்ட்டில் மாற்றதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஹெல்ம் அப்கிரேட். ஸோ இது வரைக்கும் உனக்கு கண்டினியூஸ் இன்டகிரேஷன். ஆட்டோமேட்டிக்காக உனக்கு செக்இன் ஆன உடனே என்ன ஆகுது, எல்லா இமேஜை செக் அவுட் பண்ணுறது, பில் பண்ணுறது, இமேஜை புஷ் பண்ணுறது எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக இந்த பைப்லைன் ஸ்கிரிப்ட் மூலிமா நடக்குது. இந்த பைப்லைன் ஸ்கிரிப்ட் நம்ம ஜென்கின்ஸோட HTTP பண்ணி இந்த பைப்லைன் ஸ்கிரிப்டை போட்டுடலாம், ரைட். அப்புறம் டெப்ளாய்மெண்ட்டும் இங்கே நடக்குது பாரு, ஹெல்ம் அப்கிரேடும் பண்ணுறோம். ஹெல்ம் அப்கிரேட் என்ன ஆகும், நம்ம இமேஜ் என்ன கொடுத்துருக்கோமோ அது Kubernetes கிளஸ்டரில் டெப்ளாய் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் புல் அக்கௌண்ட்னா என்ன பண்ணுது ஜென்கின்ஸ், அந்த பைப்லைன் ஸ்கிரிப்ட் மூலிமா செக் அவுட் பண்ணுது, பில் பண்ணுது. கோட் ஸ்கேன் வேணால் அதுக்கே எழுதலாம், அதில் இல்லை. பட் கோட் ஸ்கேன், ஸ்கோனார் கியூப் அது மாதிரி டூல்ஸ் இருக்குது, அதை வச்சு நம்ம கோடை ஸ்கேன் பண்ணலாம். ஏதாவது நம்ம கோடில் ஏதாவது இஷ்யூ இருக்கான்னு செக் பண்ணலாம். அப்புறம் இமேஜை பில் பண்ணலாம், அது ஏற்கனவே அதில் இருக்குது. ஸ்கேன் பண்ணலாம், புஷ் பண்ணிடலாம். புஷ் பண்ணதுக்கு ஜென்கின்ஸ் என்ன பண்ணுது, ஹெல்ம் வச்சு டெப்ளாயும் பண்ணிடுது. இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை புஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹெல்ம் சார்ட்லாம் தனி ரெப்போவில் இருக்குது. இந்த ரெப்போவை நம்ம இங்கே ஜென்கின்ஸ்லேருந்தே இந்த ரெப்போவை செக் அவுட் பண்ணி இந்த ரெப்போ, இது ஹெல்ம் சார்ட்ஸ் இருக்குல்ல, அதை ரெப்போ பண்ணி செக் அவுட் பண்ணி அங்கே values.yaml இருக்குல்ல, அதில் போய் இமேஜை நம்ம அப்டேட் பண்ணிடலாம். அப்டேட் பண்ணி இந்த சேஞ்சை இந்த கிட்டப்பில் புஷ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த கிட்டப்பில் புஷ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே என்ன ஆகுதுன்னா, நீ சிடிக்கு வந்து ஜென்கின்ஸ் மூலிமா பண்ண, இப்போ என்ன பண்ணலாம்னா ஆர்கோ சிடி மூலியமா கூட நீ டெப்ளாய் பண்ணலாம். கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட்டை ஆர்கோ சிடின்ற டூல் மூலிமா டெப்ளாய் பண்ணலாம். இது ஒரு கிட்ஆப்ஸ் டூல்.
ஸோ GitOps அப்படின்னா என்னன்னா அது ஒரு DevOps மெத்தடாலஜி. அதாவது நம்ம வந்து அப்ளிகேஷனை டெப்ளாய் பண்ணுறதுக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு ஓகே நிறையா கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் வச்சுருப்போம்ல, அது எல்லாமே கிட்டில் ஸ்டோர் பண்ணிப்போம். கிட்டில் நம்ம என்ன ஸ்டோர் பண்ணுறோமோ அதுதான் ஒரே இடம், அங்கே ஒரு இடம் தான், அதில் ஸ்டோர் பண்ணுறதெல்லாம் உண்மை அப்படின்ற மாதிரி. ஸோ GitOps டூல் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வேலை என்னென்னா நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறதோ இல்லைனா வந்து அப்ளிகேஷனை டெப்ளாய் பண்ணுறதோ, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறதுக்கு Terraform ஃபைல்ஸ் இருக்கும், அப்ளிகேஷன்ஸை டெப்ளாய் பண்ணுறதுக்கு டெப்ளாய்மெண்ட் YAML ஃபைல்ஸ் இருக்கும். இது எல்லாமே நம்ம கிட்டில் ஸ்டோர் பண்ணிவிடுவோம். கிட்டில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அது சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் ட்ரூத்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, Git இஸ் த ஒன்லி ஆத்தரிட்டி பிளேஸ். ஓகே, அந்த ஒரே இடத்துல மட்டும்தான் அது சிங்கிள் சோர்ஸ்னு ஏன் சொல்கிறோன்னா, கிட்டில் மட்டும்தான் இதெல்லாம் மெயின்டைன் ஆகுது. நம்ம அதில் GitOpsல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, கிட்டில் போய் நீ அப்டேட் பண்ணாலே போதும், GitOps டூல்ஸ் இருக்குல்ல, Argo CD, Flux, அதெல்லாம் என்ன பண்ணுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீ செக்இன் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த சேஞ்சை டெப்ளாய் பண்ணிடும். இப்போ Argo CD வந்து டெப்ளாய்மெண்ட் டூலு. ஓகே, ஸோ Argo CDக்கு உன்னுடைய ஹெல்மோடைய GitHub லிங்கை கொடுத்துட்ட அப்படின்னா, நீ இப்போ ஏதாவது புஷ் பண்ணுற உன் ஹெல்ம் கிட்டில், Argo CDக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்டிமேட் போயிடும், ஆட்டோமேட்டிக்காக டெப்ளாய் பண்ணிடும், நீ வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. So GitOps is a DevOps methodology where Git is used as a single source of truth, where all the configuration files are maintained in GitHub, maintained in Git, and any changes in the Git, GitOps tools will pick the change and it will act accordingly. Argo CD na and the change எடுத்து automatically deploy பண்ணிடும். So it's nothing but a DevOps methodology. Okay. Okay, அது மட்டும் இல்லாமல் கிட்ல நம்ம ஸ்டோர் பண்ணுறதுனால we can also see versions இல்லை, ஒரு கமிட்டும் என்னென்ன சேஞ்சஸ் போயிருக்கு அதை எல்லாத்தையும் நீ பார்த்துக்கலாம். ஸோ நம்ம கேஸில் என்ன, இங்கே நம்ம ஜென்கின்ஸில் இருந்து we can download the Helm code and then push it to the Git. கிட்டில் போய் நம்ம புஷ் பண்ணி கமிட் பண்ணுறோம், என்ன ஆகும், இது வந்து GitOps டூல் Argo CD, ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு இன்டிமேஷன் போயிடுமா. ஸோ Argo CD என்ன பண்ணும், அந்த Helm சார்ட்ஸை அப்கிரேட் பண்ணிவிடும், அது Kubernetes கிளஸ்டருக்கு போயிடும். This is a complete CI/CD pipeline. Okay, so code call எல்லாம் டன் பண்ணதுக்கப்புறம் if the test passes, Jenkins deploys the application. அப்புறம் Jenkins provides logs and reports. நீ எதை debug பண்ணுறது மானிட்டர் பண்ணுறதுக்கெலாம் Jenkins வந்து it is also gives the logs. So this is the Jenkins. நீ Jenkinsஐ CIக்கு யூஸ் பண்ணலாம், CDக்கு யூஸ் பண்ணலாம், இல்லை Jenkinsஐ CIக்கு மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு, பேசிக்காக என்ன ஜென்கின்ஸ்னா என்ன, இட் இஸ் அ டூல். நீ ஒரு பைப்லைன் ஸ்கிரிப்ட் எழுதியிருப்ப, ஏதாவது கோட் கமிட் ஆனால் உனக்கு HTTP ரிக்வஸ்ட் வந்துச்சுன்னா அந்த பைப்லைன் ஸ்கிரிப்ட் என்ன சொல்லியிருக்கேன் அந்த ஸ்டேஜில் ரன் ஆக போகுது, அவ்வளோதான். ஸோ இது சிடியும் இங்கேயே பண்ணலாம், இல்லைனா சிடி வந்து Argo CD மூலியமா, இது ஒரு GitOps டூல், Argo CD மூலியமாகவும் பண்ணலாம். கிட் ஸ்பெக்ட்ரம்ன்றது இட் மைட் ரெஃபர் டு த எவ்வளோ தூரம் நீ கிட்டை அடாப்ட் பண்ணியிருக்க உன்னோட DevOps ஒர்க் ஃப்ளோவில். இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கோட் எப்படியுமே கிட்டில் தான் இருக்க போகுது. ஓகே, ஸோ நம்ம அங்கே செக் அவுட் பண்ணிவிட்டு மற்றபடி நம்ம ஹெல்ம்லாம் வந்து கிட்டில் மெயின்டைன் பண்ணாமல் தனியாக கூட வச்சுருக்கலாம், ரைட், ஹெல்ம் சார்ட்ஸை. இல்லை ஹெல்ம் சார்ட்ஸை நீ கிட்டில் வச்சுக்கிட்டு யூ கேன் ஆல்சோ இன்வால்வ் Argo CD, ரைட். எந்த அளவுக்கு உன்னோட DevOps லைஃப் சைக்கிளில் கிட்டை யூஸ் பண்ணுற, அந்த லெவல் how much level of Git adaptation needed, that might refer to the spectrum, Git spectrum. எந்த அளவுக்கு கிட்டை யூஸ் பண்ணுற உன்னோட DevOps லைஃப் சைக்கிளில். Okay, so this is the CI/CD pipeline. So in the picture ஞாபகம் வச்சுங்க, this is an important picture for CI/CD.